எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், அப்பா எங்கள் மேல் நீர் அசைவாடுவீராக, எங்கள் சபையில் நடுவில் அசைவாடுவீராக. ஆண்டவரே, 7 பொன் புத்து விளக்குகள் மத்தியில் உலாவின தேவன், ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உலாவீராக. ஒவ்வொரு ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரம் தொடுட்ட ஆண்டவரே, எங்களை உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமன் எமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நேற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நேற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்துருவின் கோட்டை தகர்த்தொழிய, சத்தியம் நித்தம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய, சத்தியம் நித்தம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை நீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை நீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்து கொள்வார், வலுவாமல் காத்து கொள்வார். கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மெய்ப்பெண் என்றார். ஹல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸை திரும்பி பாடுவோம். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பெண், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சென்று நல்லதொரு மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. சத்துரு கொண்டு வருகிற எல்லா சோதனையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பெண் என்றார். ஆமென். இன்னொரு முறை அதை ஸ்டான்ஸ் பாடுவோம். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பெண் என்றார். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பெண் என்றார். இன்ப சதம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். தேவன்
நான் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம் முன் செல்கிறார், நம்மை ஜெயமாக நடத்துவார். ஆமென். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வருகை வரைக்கும் நம்மை நடத்திடுவார். இன்னொரு பாடலை பாடுவோம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் நான் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடி வந்தேன். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினமுமக்கா. நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினமுமக்கா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். ஜீவனை விட உம் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உன் சாயலால் திருப்தியாவே. படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வே. துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். சொல்லுவோம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். சொல்லுவோம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தாவீது சொன்னார், நான் விழிக்கும் போது உம் முக சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் போது அவருடைய திருமுகம் நாம் காண்போம். ஹல்லேலூயா. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். ஹல்லேலூயா. அந்த நாள் வரையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் தாவீதை போல ஆமென் கர்த்தர் எக்காலத்திலும் துதிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை நமக்கு தருவாராக. ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் இயேசு என்னோடு இருப்பதினால். ஆகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்பலியம் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் இயேசு என்னோடு இருப்பதினால். நாம் யாரும் எழுதி நின்று தேவரை ஆராதிப்போம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமல ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவை நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் இயேசு என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அல்லேலூயா. அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் நடத்தினவர். இந்த நாளில் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை. கர்த்தர் அவளை பாதுகாத்து நடத்தின போல ஆண்டவர் எங்களை நீர் பாதுகாத்து நடத்துங்கப்பா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாறாவின் தண்ணீரை தேனாக மாற்றினீர் ஆண்டவர். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவரே. பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. தேவா உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும், உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. வேறு இடத்தில் நாங்கள் 1000 நாள் வாழ்க்கையை விட உம்முடைய சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் மேலானது அப்பா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. சொல்லுவோம். அல்லேலூயா. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. எங்கள் நம்பிக்கை தெய்வம் நீர்தான் அப்பா. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை நம்பருக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லிடுற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் அதிகமாக வளரணும் அப்பா. விசுவாசத்தில் வளரணும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் நங்கூரமாய் நீ இருக்கிறீரே, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே.
கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. சொல்லுவோம். ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. முழு உள்ளத்தோடு சொல்லுவோம். தேவா உம் சமூகமே எனது பிரியமே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு எங்கள் தள்ளாமல் ஆண்டவரே உமது கிருபை எங்கள் மேல் விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த உலக மாமிசத்தை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் நீண்டவனமாக கரங்களை பரிசுத்த வேதம்பத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 80ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 721. சங்கீதம் 80 வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாச்சி தருளும். உமது கரம் உமது வலது பரிசத்தின் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக.
நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரலை உயர்த்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரியதான முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை டிவிஷன் லீடர் செல் லீடர் மீட்டிங் நம் சபையில் வைத்து 8 மணிக்கு நடைபெறும். இன்று இரவு 8 மணிக்கு நம் சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர் கேர்சல் லீடர் மீட்டிங் நடைபெறும். 40 நாட்கள் உபவாச ஜபமானது தொடர்ந்து நம் சபையில் நடைபெற்று வருகிறது. மீதியாக இருக்கிற நாட்களில் இன்னும் கலந்து கொள்ளாத எல்லா விசுவாசிகளும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி ஆகிய 2 வேளைகளில் வைத்து நடைபெறுகிறது. விசுவாசிகள் இந்த ஜெபத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு நம் சபையில் வைத்து வேத வினா தேர்வு நடைபெறும். ஏற்கனவே அறிவித்திருந்தது போல நீதிமொழிகள் 1 முதல் 15 அதிகாரங்களை நீங்கள் படித்து ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்று மாலை 4:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரர் விக்டர் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்திற்கு பக்கத்து கடைக்காரர் மதியம் தூங்கும் பொழுது வலது கை பெருவிரல் மடக்க முடியாமல் நேராக நின்று விட்டது. ஒரு நாள் முழுவதும் நின்ற நிலையில் வலி தாங்க முடியாததாக இருந்தது. என்னிடத்தில் வந்து கூறினார்கள். அதற்காக நான் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரை அவர்கள் நம்பினார்கள். உடனே தேவன் அந்த வலியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதம் முதல் எனக்கு சம்பள உயர்வையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு புதிதாக வந்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசமபாகங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்படியாய் கூட நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகள் ஆண்டவரே அப்பா, உத்தியோகம் ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையோ கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததினாலே ஆண்டவரே அவன் சம்பத்து பூமி தாங்கக்கூடாது இருந்தது சுவாமி. அப்படியாய் கூட ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் கூட ஊழியத்திற்கு அதிகமாக உற்சாகமாய் ஆண்டவரே கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஊழியத்திற்கு ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கட்டும், சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களைமாய் கூட காணிக்கையை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்கிற தேவன், அவர் பேசுகிறவர். ஆமென். ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராக கடந்து வரட்டும். அல்லேலூயா. விசேஷமாக அந்த ஜெபங்களில் வருவர்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். அதன்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு அநேக காரியங்களை கேள்விப்படும் பொழுது, செய்திகளை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே சபையை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபைக்குள்ளே இன்னும் ஆண்டவர் வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இங்கிலாண்டில் கடை இருக்கும். இந்த கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்களாகவே போய் அங்கே என்ன பண்ணுவாங்க, வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு காசுகளை அங்கே வச்சுட்டு மிச்சம் காசெல்லாம் இப்போ 50 ரூபா வச்சுட்டு 45 ரூபா பொருள்லாம் இந்த கல்லாவிலேருந்து 5 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வருவாங்க. இப்படிப்பட்ட ஸ்டோர்ஸ், ஆட்கள் இல்லாத கடைகள் ஏராளம் இருந்ததாம். நேற்று நினைக்கிறேன் நியூஸில் பார்த்தேன். இங்கிலாண்டில் அவங்க சூப்பர் மார்க்கெட்டே அவங்க திறக்க முடியாத நிலைமை, பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்க கையில் பணம் இல்லை. இங்கே கடையை திறந்து வச்சாலே உடனே அந்த கடைகளை ஜனங்கள் சூறையாடி விடுகிறார்கள். பொருள் காசு கொடுக்காமல் திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் அநேக கடைகள் அங்கே திறக்கப்படாமல் மூடி இருக்கிறது. ஆங்காங்கே பஞ்சங்கள், கொடிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து கர்நாடகாவில்
ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய வீடுகளில் கூட தண்ணீர் இல்லாத நிலைமை, பஞ்சம். இன்னும் இங்கேயோ மார்ச் மாதம்தான் இருக்குது, இன்னும் வெயில் காலம் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே மழை இல்லை. மறுபடியும் நேற்று நியூஸ் ஹைதராபாத்லேயும் பயங்கரமான தண்ணீர் பஞ்சம், ஜனங்கள் தண்ணீருக்காய் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு லாரி தண்ணி 500 ரூபாய்க்கு வாங்கின தண்ணீர்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சுயஸ் கால்வாய் என்று சொல்லுகிறதான ஒரு முக்கியமான வழித்தடம், அதுதான் வேர்ல்ட் சீ ட்ரேடில் ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல எல்லாம் தண்ணி ரொம்ப குறைந்து இருக்கிறது, கப்பலை செலுத்த முடியாது அப்படின்னு ஒரு செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ அப்பா, நம்ம பயந்து ஓடுறதில்லை, நம்ம திறப்பில் நிற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாசித்தோம். ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு முன்னதாகவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த காரியம்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால் சபை விழித்திருந்து ஜெபிக்கிற சபையாய் திறப்பில் நிற்கணும். ஆண்டவர் வேற யார்கிட்ட போய் சொல்லுவார்? அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுகிறது தான் சபையுடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்னு கேட்கறது கரத்தை பார்ப்பது, ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த பாரத்தை சுமக்க வேண்டும். அப்பா கஷ்டப்படும் போது யார் கை கொடுக்குறாங்களோ, யார் அந்த பாரத்தை சுமக்கிறாங்களோ அவங்க தான் அன்புள்ள பிள்ளைங்க. அல்லேலூயா. பாருங்கள், பிசாசு எப்படியாவது ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பின்மாற்றத்தில் எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போகிறாங்க, வராங்க, ஒரு ஜெபக்குறிப்போடு வருகிறார்கள். அந்த உடனே அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். உடனே அவங்களுக்கு என்ன நடக்குது? சனிக்கிழமையும் சொன்னேன், உடனே ஜெபம் உடனே நடக்குது. நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க? ஒரு பேப்பரை எடுக்கிறார்கள். எடுக்கலை, இங்கேருந்தே கேட்குறாங்க, ஒரு பேப்பரை கொடுங்கன்றாங்க. வாங்கி சாட்சியை மடமடன்னு எழுதுகிறாங்க. ஒரு வாரம் சாட்சி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வாரம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக வராங்க சர்ச்சுக்கு. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அவர்கள் ஆட்களை காணவில்லை. அல்லேலூயா. இதான் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டு. எங்கே அவங்கள காணோம்? வந்த வேலை முடிஞ்சிச்சு பாஸ்டர். ஸ்தோத்திரம். சுகத்துக்காக வந்தாங்க, கடனுக்காக வந்தாங்க, பலவீனத்துக்காக வந்து வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆளை காணலை. ஆமென். ஆஸ்பத்திரி மாதிரி சர்ச்சு மாறிக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு என்ன கொடுக்குறாங்க? ஃபீஸ் கொடுக்குறாங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. சுகம் நல்லாயிடுச்சு, உடம்பு நல்லாயிடுச்சு. யாராவது திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்து எப்படி இருக்கிறார் டாக்டர், ஆஸ்பத்திரி எப்படி யாராவது பார்க்குறாங்களா? யாரும் அப்படி பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி சர்ச்சுக்கு போய் எப்படின்னாச்சு, ஜனங்க வராங்க, வேலை முடியுது, போய்கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப வந்து என்ன பண்ணுறதில்லை, யாரும் வர்றதில்லை. சபை ஆஸ்பத்திரி மாதிரி சர்ச்சு மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கொடுமையான நிலைமை. அல்லேலூயா. இங்கிலாந்து ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால், சபை தன் வேலையை மறந்து விட்டது. ஃபாரினில் பல கண்ட்ரீஸில் இந்த காரியம்லாம் ஏன் நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற சபைகள் பெயர் கிறிஸ்துவ சபையாய் மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க சபையில் பெருகி விட்டார்கள். பாரமில்லாத கிறிஸ்தவர்கள் ஏதோ பெயருக்காக ஒரு மினிமல் கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க. ஆமேன். எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை சொல்லுது, எப்படியாவது தப்பிச்சு பொழைச்சி ஒரு 35 மார்க் வாங்கிடணும். எத்தனை மார்க் வாங்கணும்? எப்படியாவது எத்தனை மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கி பாஸ் ஆயிடணும். அப்படியே ஒரு குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தை எப்படியாவது 100க்கு 100 வாங்கணும்னு இருக்குது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீ கிறிஸ்துவத்தில் எப்படியாவது அப்படியே தப்பிச்சு பொழைச்சி பரலோகத்துக்குள்ளே அப்படியே காலை வச்சுட்டா போதும். அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், ஒரு கூட்ட ஆட்கள் எப்படியாவது ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த எப்படியாவது தப்பிச்சு ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகணுன்னு இருக்கிற குழந்தை ஆனுவல் டேக்காக வெயிட் பண்ணாது, நியாய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணாது, ஆண்டுடைய வருகைக்காக வெயிட் பண்ணாது. ஆண்டவருக்காக நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்தவர்கள் எப்போ ஆண்டவர் வருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13 வாசிக்க, இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது
ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசப்படியில் ஆண்டவர் வந்திருக்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வேலையை கொடுத்துருக்கிறார். நம்ம வேலைக்கு போகணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், வீடுகளை கட்ட வேண்டும், பொருட்களை வாங்க வேண்டும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த சபையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக. மேக்சிமம் எல்லா வாரமும் இந்த வார்த்தை ஒன்றா ஆராதனையில் வந்துடுது, சங்கீதத்தில் வந்துடுது, செய்தியில் வந்துடுது. 2 முக்கியமான காரியம். ஒன்று, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஏதோ சர்ச்சில் எல்லாரோட வந்து அப்போ பேசுறது இல்லை, ஒரு தனிப்பட்ட உறவு எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்க வேண்டும். 2வது சொல்கிறோம், ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது 2 தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஆமென். முதல் காரியம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு. இந்த உறவு நல்லா சரியாக இருந்தால் நான் சொல்கிறேன் 99% எல்லாம் சரியாய் மாறிவிடும். அல்லேலூயா. 2வது, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது 2 கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் நாம் நிதானித்து அறிய கடவோம். ஆண்டவருக்கு நமக்கு நல்ல உறவு இருக்கா? ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா? வாசிக்கலாம். மத்தேயு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16:18. வேதம் வச்சுருக்கவங்க வேதத்தை எடுத்து வாசிங்கள், இல்லாதவர்கள் ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்கள் மட்டும் எல்லாம் படிக்கலாமா? ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று தெரிந்து அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என்று சொல்லும் பொழுது அநேகர் இதை பேதுரு என்று நினைக்கிறார்கள். விசேஷமாக ரோமன் கத்தோலிக்க சபையில், மற்ற சபையில் அவர்கள் பேதுருவின் மேல் என்று நினைக்கிறார்கள். தவறல்ல. ஆண்டவர் அவர்களை, பேதுருவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், பேதுருவை மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த அவர் விருப்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள யாரெல்லாம் உள்ள வந்து ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பிளான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த திட்டத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசுதான் நானே கற்பாறை கண்மலை என்று சொல்லுகிறார். அந்த இயேசுவின் மேல் ஆவியானவர் சபையை கட்டி வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த பாதாளத்தின் வாசல் ஒரு நாள் சபையை மேற்கொள்ளவே முடியாது. சபை என்று சொன்னால் இந்த பில்டிங் சபை கிடையாது. இந்த பில்டிங் சபை கிடையாது. எது சபை? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று ஆவியானவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்னார், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். யார் அந்த ஆலயம்? நீங்களும் நானும் தான் அந்த ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ஆலயம். கர்த்தர் உங்களை தான் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனையோ பில்டிங் யார் வேணா கட்டலாம், அதுக்கு இன்ஜினியர் இருந்தால் போதும், காசு இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சத்தமா லேலியாவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே?
அல்லேலூயா. ஒருவேளை தூக்கம் வரவங்களா இருந்தால் உங்களுக்கு சொல்கிற மணி 9 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தூங்காதீங்க. அல்லேலூயா. இவ்வளோ நேரம் தூங்கினாலும் பரவாயில்ல, இவ்வளோ சத்தமாக ஸ்பீக்கர் வச்சு இவ்வளோ சத்தமாக காது கிளிய பேசியும் இது உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார். சபை என்பது குடும்பங்களின் ஐக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. போன வாரம் 2 சாட்சி வரும்னு நினச்சேன், 2 சாட்சி வரல, இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே 2 பேர் கர்த்தர் நல்ல பெரிய காரை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 2 காருக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க இதெல்லாம் ஆசீர்வாதம் இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்கு விரும்புகிறாங்களோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதி, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய சட்டை பேண்ட்டு சாப்பாடு போக வரத்துக்கு வாகனம், இதெல்லாம் நமக்கு யார் தருவா சொல்லுங்கள்? நாங்களே பார்த்துக்கோம் பாஸ்டர். அதையும் கொடுக்கறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்றார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியமாக இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நீங்களே உங்களை பண்ணிக்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னங்க பண்ணுவார்? அவர் எப்படி நம்மளை கட்டி எழுப்புவார்? அவருடைய வேலை என்ன? நான் சொல்ல, ஆண்டவராக நீங்கள் ரெட் லெட்டர் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு பேசின வார்த்தைகள் செவப்பெழுத்தினால் எழுதப்பட்டு இருக்கும். ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் முழிச்சிருப்பீங்கிறதுக்கு அதான் அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்கிறதுக்கு அதான் அடையாளம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா பிரதர்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா சிஸ்டர்? இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்படி பேசுவாரா? வாசிக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாரா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள்கிட்ட பேனா இருந்தால் இது குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் ஆவியானவர் செய்கிற மிக முக்கியமான வேலை என்று நான் சொல்லவில்லை, ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை ஒரு மாதிரியா சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை ஒரு மாதிரி ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இப்போ கண்டிப்பார்னு சொன்னோன்னே அவர் திட்டிகிட்டே இருப்பாரா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? அப்படி இல்லை. ஒரு அப்பா தன் பிள்ளையை நேசிக்கிற தன் தகப்பன், ஐயோ நீ இப்படி செய்யாத, இப்படி போயிடாத, இப்படி பண்ணாத, இப்படி போனினா உன் வாழ்க்கை இங்கே போய் முடியும்னு சொல்லி அன்பாய் பேசுகிற, அன்பாய் உணர்த்தி காண்பிக்கிற, சில நேரங்களில் கண்டிப்பாய் உணர்த்தி காண்பிக்கிற ஆண்டவருடைய சத்தம், பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதிலே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி நின்றக்கூடாது. ஆமென். ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பேசினா போதுமா? ஆண்டவர் என் கூட பேச வேணாமா? நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிற வேணாம். ஒரு ஃபோனில் பேசுகிறோம், நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இல்லை, அந்த பக்கம் இருந்து சத்தம் கேட்கும். நீங்கள் ஆண்டவரோடு பேசுறதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? சுத்தமாக தான் சொல்லுங்களேன். ஜெபம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், அதுக்கு பேர் என்ன? வேத வாசிப்பு, வேதம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களோட பேசுறத கேட்கறதும் ஜெபந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேகருக்கு ஜெப வாழ்க்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான ஜெபம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்க பழக வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வெளியிருந்தார் ஆவியானவர், வெளியிருந்து சத்தம் கேட்டது. பாவம் பண்ண சவுலுக்கும் வெளியிருந்து சத்தம் கேட்கும். வேற யாரா இருந்தாலும், கழுதையா இருந்தாலும் கண்ணு திறக்கப்படும். அதனால வெளியிருந்து நடக்கிற காரியங்களுக்கு ஆவிக்குரிய மேலான அனுபவங்கள் தேவையில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற
பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பழக வேண்டும். ஆமென். எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடிகிறதா? ஒவ்வொரு நாளும் கேட்க முடியுதா? ஒவ்வொரு விஷயத்துக்கு கேட்க முடியுதா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்கள் கேட்கிறதுக்கு உங்கள் காதுகள் மந்தமாய் மாறி இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11-12 நாம் இந்த காரியங்களே வாசிக்கிறோம். கேட்கறதுக்கு மந்தமா மாறிடுச்சு. நிறைய பேருடைய காது உலகத்தின் சத்தங்களை கேட்டு கேட்டு, சீரியல் சத்தம் கேட்டு, அவங்க பேசுறது இவங்க பேசுறது, சினிமா சத்தம், பாலிடிக்ஸ் சத்தம், யூடியூப் சத்தம், பல சத்தத்தை கேட்டவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை, ஆவியானுடைய சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறார்கள். ஆமென். என்ன பிரச்சனைனா, ஆவியானவர் இந்த மாதிரி மைக் போட்டு சத்தமா நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆவியானவர் பேச மாட்டார். அல்லேலூயா. இந்த ஸ்பீக்கர் எடுக்குதா? அல்லேலூயா. கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்குது அப்பப்போ. நிறைய பேருக்கு இப்படி தான் ஆவியான சத்தம் எப்படி கேட்குது, கொஞ்சம் கேட்குது பாஸ்டர், அப்புறம் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் லைன் சரியில்லை பாருங்க. அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தம் தொடர்ந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது கேட்காம ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை கேட்காம ஒருத்தன் ஆண்டோடைய சித்தத்தை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அதுக்கு முன்னாடி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீசர்களை ஊழியத்துக்கு போங்கன்னு அனுப்புகிறார், என்னென்னமோ காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்காய் நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியுடைய சத்தம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏதோ சுய பலத்தில் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை செஞ்சு பார்க்கலாம். ஆனால் முழுமையாக ஆண்டவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க பழக வேண்டும். எப்படி பேசுவாராம்? மெல்லிய சத்தமாக பேசுவார், ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பொய் சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்லி உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க மாட்டார். பொய் சொல்லாதன்னு சொல்லுவார். டிவி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் ரிமோட்டு மாறாது, இதெல்லாம் பார்க்காதப்பான்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதுன்னு சொல்லுவார். உங்களுக்காக எல்லாவற்றையும் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணி சபையில் வச்சு எல்லாம் செஞ்சிருந்தாலும் அவர் நம்மளை கம்பல் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு சுய சித்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் யாரையும் ரோபோட்டாக படைக்கலை. நீ இப்படி தான் செஞ்சாகணும் அப்படி தான் செஞ்சாகணும்னு உங்களை கம்பல் பண்ணவும் மாட்டார். ஆனால் நீங்கள் வழி விலகி போகும் பொழுது உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறீங்க? சும்மா எல்லாருக்கூடையும் ஆண்டவர் பேச மாட்டாருங்க. யார் இந்த சத்தத்தை நான் கேட்டே ஆகணும். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சைடு காது கேட்கல, பரவாயில்ல ஒன்று கேட்குது இல்லை, அப்படி யாராக இருப்போமா? எப்படி யாராவது இருப்பீங்களா? பரவாயில்ல 80% கேட்குது இல்லை, 30 தானே கேட்கல. நிறைய பேர் இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போயாவது சத்தம் கேட்குது போதும். ஆமென். இன்னைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? சபையை செயல்படாமல் வைப்பது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார், நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, நித்திய ஜீவனை பெற்றுட்டேன், அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். என்ன பண்ணுறாரா? ஒன்று பண்ணுறாரா? என்ன செய்கிறார்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. பின்னானதை மறந்துடணும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், நம்முடைய பழைய வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அதை மறந்து விடலாம். நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் மறந்துடலாம். நம்ம டிசிஷன் என்னது, முடிவெடுப்பதிலே தவறு செய்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துடுறோம், ரொம்ப ஈஸி மறந்துடுவோம். ஆனால் இங்கே பவுலை கொண்டு ஆவியான என்ன சொல்கிறாரு? ஏதோ ஃபெயிலியரை மறக்கிறது மாத்திரம் இல்லை, பாவத்தை மறக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காய் நீங்கள் செய்த நல்ல காரியங்களையும் நீங்கள் மறக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த நல்ல காரியத்தை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நாங்கள் 2 மணி நேரம் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணோம், ஒரு காலத்தில் ட்ராக்ஸ் கொடுத்தோம், ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சோம், ஒரு காலத்தில் என்னென்னமோ பண்ணீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் ஆண்டவங்களோட பேசினாரா?
ஏதோ ரட்சிக்கப்பட்டு இப்போதான் வந்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்தி கேட்குறோம், ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மனுஷன் சாப்பிடாம கூட இருக்கலாம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கவே பிழைப்பான். அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீ சாப்பிடாம கூட இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனால் இருக்கவே முடியாது. இன்னைக்கு பல நாள் ஆண்டவர் பேசாம ஜனங்க இருக்க முடியுதுன்னா அவங்க ஆவிக்குரியங்களா இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய சர்ச்சைக்கு வரலாம், அல்லேலூயா சொல்லலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். இருதயங்களை நிதானித்து பார்க்கிறவர் தேவன். உங்கள்கிட்ட இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேசினாரா? நேற்று ஆண்டவர் பேசுனத மறுபடியும் நான் தான் பேசுறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ற இடம் தான் சர்ச். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பல கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க, அதுக்கு சில பதிலை தர இடம் தான் ஆராதனை. அல்லேலூயா. எல்லா டைமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தான் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்னா, நீங்களும் அப்பாவும் உங்கள் கணவன் மனைவியும் புரிகிற மாதிரி சொல்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, பேசிக்கிறதே இல்லை. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் பேசிக்கோங்க, எப்போவாது தேவை வந்தால் பேசுவாங்க. மற்றபடி என் ஒய்ஃப்ட்ட நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன். அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க, நான் பாட்டுக்கு வாழுவேன். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய பேரோட கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் பாட்டுக்கு இருப்பாருங்க, நான் பாட்டுக்கு இருப்பேன். அவர் கேட்குறாரு இல்லையோ நான் கொஞ்சம் பேசிடுவேன், ஒரு 5 நிமிஷம் பேசிடுவேன். ஜபம் எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிரும். பேசிட்டேன், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஏதோ 2 வசனத்தை வாசிட்டேன், மேட்ரு முடிஞ்சிருச்சு. திருப்தியை பிசாசு கொண்டு வந்துடுறான். பவுல் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். ஆண்டவருக்காக நான் என்னென்னமோ செஞ்சுருக்கேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? டெய்லி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார் பாஸ்டர், அவருடைய சத்தத்தை கேட்காம நான் எதையுமே செய்கிறதில்லை. ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம், இன்னும் வசனம்லாம் நான் எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பின்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா 16 திரும்ப வாசித்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 13ஆம் வசனம். யோவான் 16:13 இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். எல்லா சத்தியத்தையும் இந்த 1.5 மணி நேரத்தில், 1.5 மணி நேரம்னு சொல்லக்கூடாது, 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் நான் பேசணுன்னா நான் சூப்பர் மேனாக தான் இருக்கணும். ஆனால் நான் சூப்பர் மேன் கிடையாது. அல்லேலூயா. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற சில காரியங்களை, ஆவியானவர் உணர்த்துகிற சில காரியத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். ஐ எம் ஜஸ்ட் அ போஸ்ட் மேன். ஆண்டவர் என்னென்னலாம் எழுதி கொடுன்னு சொல்கிறாரோ கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இதை வாங்கி படிக்கிறதும் அதை அப்படியே குப்பையில் போடுறதும் யார்கிட்ட இருக்குது? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லு, உங்ககிட்ட தான் சிஸ்டர், உங்ககிட்ட தான் பிரதர் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம், இல்லை குப்பையில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். போஸ்ட்மேன் வேலையை செய்வார். போஸ்ட்மேனுக்குரிய சம்பளத்தை ஆண்டவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. இதை வாங்கி படிக்கிறதும் படிக்காத உங்கள் கையில் இருக்குது. நம்ம எல்லோரும் எழுந்துன்னு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட இன்னும் தெளிவாக, ஆண்டவரை நீங்கள் என் கூட பேசணும், உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏதோ ரொட்டீனாக சில காரியத்தை செய்கிறதுக்கு கத்த நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா. இந்த காரியம் நல்லது, சர்ச்சுக்கு வர்றது நல்லது, பாடுறது நல்லது, ஆனால் அதோடு நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஆண்டவருக்காய் சில காரியங்களை செய்வது நல்லது, அதில் திருப்தி அடைஞ்சிட வேணாம். காலை நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனை வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே
அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க ஆராதிப்பே ஆராதிப்பே எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தே எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தே அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். சபையின் சத்தம் எழும்பட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் வாஞ்சியா கேட்கிறாங்களோ என் காதுகள் திறந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய குரலை நான் கேட்கும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மோடு ஒரு நல்ல உறவுல நான் இருக்கணும். உங்க சத்தத்தை நான் கேட்டு பழகணும்ப்பா. உங்க மெல்லிய சத்தத்துக்கு என் காது என் செவி திறந்திருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. சகல சத்தியத்தை நீங்க சொல்லி கொடுத்து நடத்துவீங்க. உங்க வசனம் சொல்லுதேப்பா. உம்முடைய சத்தியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீரா. வேதத்தை வாசிக்கும் பொழுது புரியாத பகுதிகளை நீங்க எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் தெளிவாய் நேராய் நோக்க கடவுது. எங்கள் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். எங்கள் கைகள் உம்முடைய வேலையை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை நம்பி பொறுப்பா நீங்க கொடுத்திருக்கிற ஒரு வேலையை நாங்கள் செய்யாமல் இருந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. பலவீனமான பாத்திரம் ஆண்டவரே, பலவீனமான பாத்திரமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். இது தேவனுடைய செயல் என்று உம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஓ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஓ ரகதா ரபா பாபா பாபா ரிகாதா ரகதல மரியாந்தர கலரபா ரிகா பாபா பாபா. பரிசுத்த ஆவியானவரே விடுதலை ஆக்குவீரா, விடுதலை ஆக்குவீராக. செவிகள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எல்லா அசமத்தத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், சோர்வின் ஆவிகள் மாறி போவதாக. ரகதல கரவா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய கிரியை எங்களுக்குள்ளே செயல்படுவதா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, மெய்யான சுகம், மெய்யான ஆறுதல், மெய்யான சமாதானத்தை உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூறுகிறோம். உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. சபை திறந்திருக்கும் போது, தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது ஓடோடி வருகிற கால்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தாங்கப்பா தாங்கப்பா. ஜெபிக்கிற இந்த ஜெபம் போதாது ஆண்டவரே, ஓடுகிற இந்த ஓட்டம் போதாதாப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட எங்கள் கண்களை தெளிவுள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே. உலகம், மாமிசம், பிசாசுங்களை மேற்கொள்ளக்கூடாது. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களை அழைச்சது.
நீங்க தான் எங்களை வழி நடத்துறது, நீங்க தான் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து எங்களோடு நீர் பேசிக்கொண்டே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு தாவீது சொல்லுகிறானே, அது பாத்திரமாயி நின்று போகாதபடி எங்களுக்குள் இந்த ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடத்தக்கதாக எங்கள் அபிஷேகின் அளவை மாற்றுவீராக. நாங்கள் அதில் சாட்டிஸ்ஃபையாய் நின்றக்கூடாது ஆண்டவர். இந்த அபிஷேகம் போதவே போதாது. உடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும். இங்க இருக்கிற ஒருவராகிலும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. உடைய அன்பை மறுதளித்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்திங்க. உண்மையான சமாதானம், சந்தோஷம் எல்லா குடும்பங்களிலும் பெருக்கெடுத்து ஓடுவதாக நீர் கிரியை செய்யுங்க அப்பா. சபையில நீங்க கிரியை செய்யுங்க. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் எங்களுடைய பிரசங்கத்தினால ஒண்ணுமே மாற்ற முடியாது ஆண்டவரே. உங்க வல்லமை தான் மாற்ற முடியும். 100% நான் அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க. எங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டுமோ மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.